அதை இந்த நாட்டில் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் மற்றும் தாய்க்குலங்களும் பெரியவர்களும் அதை நினைத்து பார்க்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்ட அவர் அதற்காக பல திட்டங்களை தீட்டி வைத்திருந்தார். அவர் தொடாத துறைகளே கிடையாது. விவசாயம், விஞ்ஞானம் என்று எல்லா விதத்திலும், நானோ டெக்னாலஜி என்று எல்லா விதத்திலும், அதே மாதிரி சோலார் எனர்ஜி என்று எல்லா விதத்திலும் பதப்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் என்று அவர் தொடாத துறைகளே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள நீர் இணைப்புகளை எல்லாம், நீர்வழி தடங்களை எல்லாம் இணைத்தல் என்று பலவிதமான கனவுகளுடன் வாழ்ந்தவர் நம்முடைய டாக்டர் கலாம் ஐயா அவர்கள். அவர் நம்மை விட்டு உடலால் பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா என்றுமே நமக்காக வேலை செய்யும். I will be behaving more powerful when I leave my body என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். நான் மகா சமாதி அடைந்தாலும் என்னுடைய சமாதியிலிருந்து என்னுடைய எலும்புகள் உனக்காக உதவிக்கு ஓடிவரும் என்று சொன்னார் ஷிரடி பாபா. அந்த வகையிலே இந்தியாவில் பிறந்த மகான்களின் வரிசையிலே வைத்து போற்றத்தக்கவர் நம்முடைய டாக்டர் கலாம். அவரை இன்றுடன் இந்த ராமேஸ்வரம் என்ற சிறு பகுதியோடு நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் இங்கே சமாதி, இங்கே அவரை நாம் அடக்கம் செய்தாலும் இந்திய